உள்ளவர் ஜீசஸ் கிட்ஸ் டிவி நடத்திட்டு ஜீசஸ் சில்ட்ரன்ஸ் ப்ரேயர் டீம் வைத்திருக்கிறவர் பாஸ்டர் ராஜ்குமார். அவங்க வந்து நாகர்கோவில், அவங்க வந்து ஸ்பெஷலாக இன்னும் ஸ்பெஷல் மெசேஜ் கொடுப்பாங்க. அவரை எல்லாரும் கொஞ்சம் கைதட்டி இது பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய வேதத்துக்கு நேராக கடந்து போவோம். ஏசாயா 49வது அதிகாரம், ஏசாயா 49:16. ஏசாயா 49:16 வாசிங்க. அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். இதோ உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என்ன பண்ணுகிறது? எனக்கு முன்பாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையின் மூலமாக இன்னும் அதிகமாய் பேசும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பாவுடைய வார்த்தை வெளிப்படட்டும். இன்றைக்கு நீர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வெளிப்பாடும் இந்த வார்த்தையின் வளர்ச்சிகளையும் எங்களுக்கு கட்டளையிடும். கர்த்தருடைய கிருபை இரக்கங்கள் வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரோடு பேசும்படி ஜெபிக்கிறேன். அடிமை மண் என்பதை நினைவு கூறுகிறேன். ராஜாதி ராஜாவுடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறேன்? உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். தேவன் நம்மளை வரைந்து வைத்திருக்கிற ஒரு கர்த்தர். இந்த வரைந்து வைத்திருக்கிற கர்த்தர் எப்படி வரைந்து வைத்திருக்கிறார் அப்படின்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கு, உன் மதில்கள் எல்லாம் என்ன பண்ணுது? எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, தேவன் நமக்கு ஒரு மதில்களை என்ன பண்ணியிருக்கிறார்? உண்டாக்கியிருக்கிறார். இதை ராஜாக்கள் காலங்கள் எழுதப்பட்டதுனால அன்றைக்கு ஒரு தேசத்தின் பலன் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா மதில்கள். ஒரு ராஜா உள்ள இருப்பார், அவரை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் என்ன பண்ணியிருப்பாங்க? கட்டி வைத்திருப்பாங்க. அந்த மதிலை தாண்டி தான் ராஜாவை என்ன பண்ணணும்? அந்த மதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த ராஜா எப்படி இருக்கிறாராம்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அவருடைய படைகள் ரொம்ப என்ன பண்ணுது? பாதுகாப்பாக இருக்குது. அதனால தான் எரிகோ கோட்டையை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ணுவோம்? படிப்போம். அதை வந்து சுற்றி அவங்க வந்து பாடி துதித்த பொழுது, அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது அந்த அலங்கம் என்ன பண்ணிட்டு இடிந்து விழுந்தது. இதே போல தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, உன்னை நான் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என்ன பண்ணுது? எனக்கு முன்பாக இருக்கு. அப்போ புரிஞ்சிச்சா? மதில்கள் அப்படின்னா அன்றைக்கு அவர்களுடைய பாதுகாப்பு. இன்றைக்கு அதை எதை குறிக்கிறது என்றால், நான் எதிர்பார்க்கிற வேலைகள், என் பிள்ளைகள். சிலருக்கு ஒரு ஆளுக்கு மதிலாக இருக்கலாம். சிலருக்கு தன்னுடைய ஃப்ரிச்சுவல் வாழ்க்கையை அதிகமாய் சார்ந்திருக்கிறவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, நான் நல்லா ஜெபம் பண்ணால் போதும், அது என் வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சிலருக்கு சில எதிர்பார்ப்பாங்க. ஜெபமே எப்படி இருக்கும்னா, வருமானத்திற்காக ஜெபம் இருக்கும். எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு ஏசப்பா, என்னை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அப்போ இன்றைய காலங்களில் ஒரு மதில்கள் என்று சொல்லப்படுகிறது, ஒவ்வொருவருடைய விருப்பம் அவனுக்கு மதிலாக இருக்கிற. சிலவங்க சொல்லுங்க இல்லையா, என்ன வேலை கிடைச்சி இவ்வளோ சேலரி கிடைச்சிட்டுனா எங்கள் குடும்பம் என்ன பண்ணிடும்? கடந்து போயிடும். இந்த போராட்டத்திலேருந்து கடந்து போயிடும். சிலர் வீடு கட்டுறதுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. இதை கட்டி முடிச்சுட்டா ரொம்ப எப்படி இருக்கிறோம்? ஹாப்பியாக இருக்கிறோம். ஒன்று சிலருக்குள்ளே இப்படி இருக்கும், இந்த கடன் மட்டும் நீங்கிட்டுன்னு வைங்களேன், ரொம்ப நான் என்ன பண்ணுவேன்? சந்தோஷமா இருப்பேன். அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. எப்படி கொடுத்துருக்கிறார்? உன் மதில்கள் எப்போதும் என்ன பண்ணுது? எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவன் அதில் சொல்கிற வார்த்தை அதுதான், உன் மதில்கள் எனக்கு முன்பாக என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. அப்போ அந்த மதில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மதிலை யாரும் என்ன பண்ண முடியாது? அசைக்க முடியாது. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு வாழ்க்கையை அவர் எப்படி வச்சிருக்கிறார்னா, அதை ரொம்ப ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அதை அவர் பாதுகாக்கிறார். அவர் அதற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்போ தேவன் நமக்கு இவ்வளோ நன்மைகளை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற தேவனை நம்முடைய சூழ்நிலையில எப்படி அதை ஸ்ட்ராங் பண்ணுறோம்? அதனால தான் பைபிளில் ஒரு வசனம் இருக்கும், திறப்பிலே நிற்கும் சுவரை அடைக்கத்தக்கதாய் ஒருவனை தேடினேன், ஒருவனை என்ன பண்ணும்? காணும். திறப்பு அப்படிங்கிறது என்னன்னா, சுவரை அடைக்குத ஒரு செவருடைய விரிசல். அதாவது அன்றைக்கும் ஒரு தேசத்தினுடைய பலன் என்னன்னா அந்த விரிசல் தான். அதனால தான் திறப்பிலே நிற்கவும். திறப்புன்னு என்ன அர்த்தம்? அந்த மதில் சுவர் மேலேருந்து பூசணும். அதுலேருந்து அந்த கலவையை ஊற்றுனாதான். அன்னைக்கு கீழ் ஊற்றிருப்பாங்க. அந்த கீழே வந்து மேலேருந்து ஊற்றுனா அது என்ன பண்ணும்? உருகி கீழே வடிஞ்சு அது செட் ஆகும். அதனால தான் திறப்பிலே நிற்க. அவன் மேலிருந்து அதற்கு என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். அவன் அவ்வளோ கவனமாக இருக்கணும். அந்த திறப்பை என்ன பண்ணிடக்கூடாது? அந்த திறப்பை சரியாக அடைக்கணும். இதே போல தான் இன்னைக்கு இந்த இடத்துல சொல்கிறாரு, உன் மதில்கள் எனக்கு முன்பாக என்ன பண்ணுகிறது?
காணப்படுகிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த மதில்களை சரியாய் வைத்துக்கொள்ள இந்த மதில்களுடைய பிளஸ்ஸிங் என்னது? திறப்புல நின்று ஒருவன் ஜெபிக்க வேண்டும். ஒன்று தேசத்திற்காக அவன் ஜெபிக்கும் பொழுது தீமோத்தேயு சொல்லியிருக்கு, நீ ஆளுகிற தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த பூமியில நீ ரொம்ப எப்படி இருப்ப? சமாதானமா ஆசீர்வாதமா என்ன பண்ணுவ? இருப்ப. நீ வியாதிசர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உன்னில் வருகிற வியாதியிலிருந்து நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? கிருபை தந்து உன்னை பாதுகாப்பேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உள்ள கைகள்ல என்ன பண்ணியிருக்கிறேன்? வரைந்திருக்கிறேன். மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அந்த மதில்கள் ஆண்டவர் நமக்கு தருகிறது அவருடைய 5 விரல்களே. அல்லேலூயா. இந்த 5 விரலுக்குள்ளதான் நீங்க என்ன பண்றீங்க? இருக்கிறீங்க. இதுக்குள்ள இருந்து ஒருவரும் உங்களை பிரித்தெடுக்க முடியாது. இதுக்குள்ள இருந்து ஒருத்தரும் வெளியெடுத்து போட முடியாது. இவ்வளோ பெரிய பாதுகாப்பை இயேசு உங்களுக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அப்போ இதுக்குள்ள நம்ம எங்க சோர்ந்து போறோம்? இப்படி ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்கிற நமக்கு எங்கே போராட்டம் உண்டாகுது என்றால், நம்முடைய எண்ணங்கள் இந்த உள்ளங்கையை விட்டு தாண்டி வருகிறது. அவருடைய வசனத்தை விட்டு தாண்டி சில எண்ணங்கள் போகிறது. சில வேளைகளில் இந்த வசனத்தை மறக்கிறதுனால் இந்த மதில்களையும் நாம் மறந்து போகிறோம். நாம் தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறோங்கிறத என்ன பண்றோம்? மறந்துடுறோம். அதனால சில வேளைகள் என்ன பண்றோம்? கவலைப்பட ஆரம்பிக்கிறோம். நீங்க உள்ளங்கையில இருந்தாலே உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்புகிறது என்னது? இயல்பு. அது எப்படிதான்? இயல்பு. உங்களுக்கு விரோதமா எழும்புகிறது இயல்பு. இன்னைக்கு ஒருவருக்கு விரோதமா எழும்பி இருக்கிற காரியத்தை பார்க்க போறோம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 37:5. ஆதியாகமம் 37:5. இந்த இடத்துல யோசேப்பு ஆண்டவருடைய திட்டத்தை சகோதரனிடத்திலும் குடும்பத்தில் எல்லாரிடத்திலும் சொல்லுகிறார்கள். எல்லாரும் பகைத்தார்கள். நீங்கள் தேவனுடைய திட்டத்துல நடக்கும் பொழுது உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களை பகைப்பது வேதத்தின்படி அது இயல்பு. அது எப்படி? இயல்பு. உங்களுடைய ஜெபம் வளரும் பொழுது சிலருடைய ஐக்கியம் குறையும். உங்களுடைய ஜெபம் பலப்படும் பொழுது சிலர் உங்களிடத்தில் முகமுறித்து கடந்து போவார்கள். ஆனா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளை சுற்றி பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருவோம். யாரும் நம்மளை நேசிக்கலை. நிறைய பேர் நம்மளை என்ன பண்ணுறாங்க? அவமானப்படுத்துகிறாங்க, ஒதுக்குறாங்க. இப்படி வரும்பொழுது அதனால தான் சரீரத்தின் வியாதிகளை லகுவாய் குணமாக்கி விடலாம், இருதயத்தில் வியாதிப்பட்டால் அவனால் இயல முடியாது. அதாவது அதுலேருந்து என்ன பண்ண முடியாது? மீள முடியாது. ஏனென்றால் இருதயத்திற்கு, அதாவது கவலைக்கு மருந்து தேவ வசனமும் தேவ வார்த்தையும் தேவனிடத்தில் பெறுகிற ஆவியின் அன்பின் ஐக்கியமா இருக்கிறதே தவிர வேற ஒன்றாலும் ஒருவனும் மீட்பு பெறவே முடியாது. அப்ப இந்த யோசேப்புக்கு பகைத்தார்கள். அந்த பகை என்ன உண்டாயிற்று? அவனை கொல்லணும்னு தோணிச்சு. வஸ்திரத்தை உரிய வேண்டும் என்று தோணிற்று. விற்று போடவும் என்ன பண்ணிற்று? தோணிற்று. அத்தனை சகோதரர்களும் தன்னுடைய தகப்பனாரிடத்தில் இணைந்து பொய் சொன்னார்கள். இணைந்து என்ன சொன்னார்கள்? பொய் சொன்னார்கள். காரணம், இவன் மேல் தேவன் திட்டம் இருக்கிறபடியால் எல்லாரும் கொந்தளித்தார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான். நம்மளை குறித்து ஒரு திட்டம் இருக்குன்னா சில வேளைகளில் நம்ம சோர்ந்து போவோம், சில வேளைகளில் விழுந்து போவோம். இந்த இடத்துல நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது 2 காரியத்தை பார்த்தேன். ஜெபத்தை தடை பண்ணுகிற ஒரு பொல்லாத கிரியைகள். ஜெபத்தை தடை பண்ணுகிற ஒரு பொல்லாத கிரியைகள். இது இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் அது காணப்படுகிறது. இரண்டாவது ஒரு காரியம், அந்த ஆவிக்குரிய ஃபயரான அனுபவத்தை இழந்தவர்கள் இதில் இருக்கிறீர்கள். அந்த ஃபயரான அனுபவம்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? அதை நான் பார்த்தேன். ஒரு அக்னி ரதத்தின் வீலை ஒருவன் பெல்ட் போட்டு பிடித்து வைத்திருக்கிறான். அந்த அக்னி ரதம் அதை எரிக்க முடியாத அளவுக்கு அதில் இருக்கிற ஃபயர் மங்கி கொண்டு இருக்கிறதை பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவனுடைய ஃபயரான ஜபத்தில் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய ஃபயரான ஜபம் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் அடுத்தடுத்த ஜப பாயிண்ட் உங்களுக்கு தருவாங்க. ஆண்டவர் அடுத்தடுத்த பேசுகிறது. அந்த ஜெப நேரத்தில் உங்க சரீரம் சோர்வடையாது. அந்த ஜெப நேரத்தில் உங்களுக்கு கண்ணை திறந்து மணியை பார்க்க தோணாது. ஏனென்றால் அந்த ஜெபத்தை லீட் பண்றவர் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். அதை என்ன பண்றாரு? லீட் பண்றாரு. அவர் லீட் பண்ணும் பொழுது நம்முடைய கண்களை நாமாய் திறக்க நினைத்தாலும் என்ன பண்ண மாட்டோம்? திறக்க மாட்டோம். வாசல்ல இருந்து ஒருத்தர் உங்களை கூட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு காதே கேட்காது. ஏன்னா தேவனோடு பேசி கொண்டிருக்கிறீங்க. நாம் ஜெபிக்கும் பொழுது ஒருவர் கூப்பிடுகிற சத்தமோ ஒரு ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னா
நம்ம கிட்ட இயேசு பேசல, நம்ம தான் சும்மா இருந்து என்ன பண்றோம், சோதரம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரேன்னு என்ன பண்றோம். அப்போ இந்த ஃபயரான அனுபவத்தை விட்டு விலகினவர்கள் இதுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க அனுபவம் எப்படி அது காணப்படுகிறது? அப்ப இயேசுடைய உள்ளம் கைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனை சிலர் வார்த்தையினாலும் சிலர் காயப்படுத்தும் பொழுது அவன் கவலைப்பட்டா அந்த உள்ளங்கையில் இருக்கிறது மறந்துடுவான். ஆண்டவர் அதனால தான் இன்னைக்கு சொல்றாரு, நான் உள்ளம் கைகளில் வைத்திருக்கிறேன், உன் மதில் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்போ எந்தெந்த இடத்துல நீங்க இன்னும் கவலைப்படுறவங்களா காணப்படுறீங்க? எது நிமித்தம் நீங்க உடைக்கப்பட்ட யோசேப்புக்கு பாருங்க, அவன் எல்லா இடத்துலையும் போராடி 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 கொண்டிருந்தாலும் கர்த்தர் எங்கும் அவனை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் எங்கும் அவனை விட்டு விலகவில்லை. அவன் போத்திபார் வீட்டில் இருந்தான், கர்த்தர் கூட இருந்தார். அவனுடைய ஞானம் திட்டம் திறன், போத்திபாரே அவனுடைய முழு வீட்டை என்ன பண்ணான், அவன் கையில கொடுக்கிற அளவுக்கு அவனுடைய திறமை இருந்தது. ஆனா அடிமைக்கு எந்த செக்ஷனான மேலான திட்டங்கள் கொடுக்கவே மாட்டாங்க. அவனுக்கு வீட்டு வாசலுக்குள்ள வர்றதுக்கு கூட என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட அடிமைக்கு அந்த வீட்டினுடைய முதலாளிக்கு அடுத்த ஸ்தானத்தை அங்க என்ன பண்ணிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன, அவன் உள்ளம் கையில இருக்கிறத எப்போதும் என்ன பண்ணான், நினைவு கூர்ந்தான். கர்த்தர் கூட இருக்கிறார். அதனாலதான் போத்திபார் மனைவிட்டு சொல்றான், என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்வது அப்படின்னு அவன்கிட்ட என்ன இருந்திருக்கணும், அடிக்கடி ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் இருந்திருக்கும். ஆண்டவர் திட்டங்களை குறித்து உரைக்கிற அந்த செயல்பாடு இருந்திருக்கும். அடுத்தது பாருங்க, சிறைச்சாலைக்குள்ள போகும் பொழுது அங்கேயும் கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆனால் சகோதரர்கள் நினைவு கூறவில்லை. சகோதரர்கள் யாருக்கிட்டையும் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல, அப்பா நான் அவனை வித்துட்டோம், ஒருவேளை எங்கேயாவது இருக்கலாம், எதையுமே அவன் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. மறந்து விட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. 15வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஏசாயா 49:15. வேகமா வாசிங்க. உன் பெற்றோர் உன்னை மறந்துட்டா கூட நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். இயேசு நம்மளை எல்லா இடத்துலையும் நினைவு கூறுவார். அதனால தான் கவலைப்படும் பொழுது வார்த்தை அனுப்புகிறார். சில வேளைகளில் சூழ்நிலையில் அந்த பாரம் நமக்கு ஜெபிக்கவே முடியாது, அழுக மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் ஏதோ வாழ்க்கையே இழந்துட்டது போல் என்ன பண்ணுவோம், அழுக மட்டும் வந்துட்டு இருக்கோம். அந்த இடத்துலலாம் வார்த்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால தான் கவலையை சரி செய்ய ஒரே இடம் தேவ சமூகம். அல்லேலூயா. அங்கே நம்முடைய கவலைக்கு பதில் உண்டு, அங்கே நமக்கு ஆறுதல் உண்டு, அங்கே புறக்கணிப்பு இல்லை, அங்கே வருத்தம் இல்லை, அங்கே சஞ்சலம் இல்லை, அங்கே நாம் தேற்றப்படுகிற இடமாய் இருக்கிறது. எத்தனை வேளைகள்ல அந்த மாதிரி தேவ பிரசன்னத்துக்குள்ள நாம் இருக்க நம்மளை ஆயத்தப்படுத்துகிறோம். அதனாலதான் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணல, மறக்கவே இல்லை. நான் ஒன்று என்ன பண்ணல, யோசேப்பை கர்த்தர் நினைவு கூர்ந்தபடியால் ஒரு நாள் வந்தது, அவன் அடிமை, அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் ஒரு அன்றைய கணக்கில் பாலியல் குற்றத்தில் தூக்கி போட்டிருக்கிறாங்க. ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, ராஜா சொன்னான், என் அரண்மனைக்கு இவனை என்ன பண்ணுங்க, பெரிய அதிகாரியாக மாற்றுங்க. சிலவங்க அப்பவும் அங்கே என்ன யார் இருந்திருப்பான், அமைச்சர் இருந்திருப்பாரு, பெரிய பெரிய ஆட்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க யோசித்து பாருங்க, இவன் எங்கேயோ இருந்த அடிமை, இவன் இன்னார் வீட்டில் என்ன கம்ப்ளைண்ட்டில் வந்திருக்கிறான், இவனை தூக்கி ராஜா மேலே ஏற்றுறாரு. அங்கே எந்த பேச்சும் வரல. ஏன்னா இந்த மன்னனுக்கு விரோதமாக என்ன கேள்வி கேட்டாலும் மன்னர் என்ன பண்ணுவார், என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு என்ன பண்ணும் தெரியும். ஆனால் மன்னரே சொல்கிறாரு, இதெல்லாம் நீ வச்சுக்கப்பா, ராஜாங்கத்தில் மட்டும் அந்த சேரில் மட்டும் நான் என்ன பண்ணுவேன், நான் இருப்பேன், இந்த தேசம் உங்ககிட்ட தான் இருக்குது, நீ எப்படி நடத்தணுமோ என்ன பண்ணு நடத்து. இதுதான் தேவன் தருகிற உயர்வு. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் நீங்க விழுந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை தேவன் மறக்காம நினைவு கூர்ந்து ஒரு மேன்மை என்ன பண்ணுவாரு, கட்டளிடுவார். நம்ம எத்தனை இடத்துல அவமானப்பட்டோங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு நினைவு கூர்ந்து அந்த நபர்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக வந்து என்ன பண்ணுவாரு, அந்த அந்த நபர்கள் எப்படி அவர்களை உள்ள தள்ளினார்களோ அந்த அத்தனை பேரும் சரியாய் வந்து மண்டியிடுகிறார்கள். நாங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது, எங்களை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்க இந்த மாதிரி என்ன தேசத்துல வர்றோம், எங்க அப்பா என்னாரு, இதெல்லாம் என்ன பண்றான்னு சொல்றான பாருங்க. அந்த சூழ்நிலையை ஆண்டவர் ஒரு நாள் நிர்ணயித்திருந்தார். அப்போ நல்லா கவனிங்க, தேவன் யோசேப்பை உயர்த்த வேண்டும்ங்கிறது தான் தேவனுடைய திட்டம். ஆனா
இவர்கள் அந்த சொப்பனத்திற்கு ஈடு கொடுக்காதபடினாலே ஒரு நாள் மன்றியிட அப்படியே என்ன பண்ணாரு, செய்தார். இன்னைக்கு உங்களை புறக்கணிக்கிறாங்க, உங்களை கைவிட்ட நிலைமையில சில இடத்துல உங்களை அப்படியே வருத்தப்படுத்தும் பொழுது நமக்கு கவலையா இருக்கும். ஐயோ, இதுல எனக்கு நன்மை நடக்கல. இந்த இடத்துல ஒன்றை மாத்திரம் கவனித்து கொள்ளுங்க, இயேசு ஒவ்வொன்றையும் கவனித்து வருகிறார். ஏதோ ஒரு காரியத்துல கண்ணிமைக்கும் நேரத்துல நம்மளை உயர்த்தி வைக்க அவரால் என்ன பண்ண முடியும். எல்லாருக்கும் தெரியும், இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க, என் தாய் உருவாகும் முன்னே. இந்த பாட்டை எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம், பாடியிருப்போம். இந்த பாட்டை பாடும்பொழுதே ஒரு பிரசன்னம் நம்மளை அப்படியே தேற்றும். எரேமியா 1:5 இருக்கிற அந்த வேடை அப்படியே என்ன பண்ணியிருப்பாரு, அப்படி எழுதியிருப்பாரு. அந்த கருவிலேயே என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டாரு. இன்னும் அப்படி ரொம்ப அழகா அவரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டு பாடுறதுக்கு மட்டும் யாருக்குமே தெரியாது. இயேசு அவரை, நான் அப்படிதான் அதை விசுவாசிக்கிறேன், இயேசு அவரை உயர்த்த திட்டம் அவருக்கு போட்ட ஒரே ஸ்டேஜ் அந்த பாடல் தான். இன்னைக்கு இந்தியா முழுவதும் தெரியும். அல்லேலூயா. இயேசு போட்ட ஸ்டேஜ் என்னதுதான், ஒரு சாங்கை கொடுத்தாரு. அந்த சாங் ரொம்ப டெவலப்பாக பயங்கரமாலாம் எடுக்கப்பட்டிருக்காது, ஒரு தேயிலை எஸ்டேட்டை சுற்றி வந்தது போல தான் இருக்கும். பட் அந்த பாட்டு எல்லா இடங்களையும் என்ன பண்ணுச்சு, எங்கெல்லாம் பாடுனாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் வெளிப்பட்டார். உடனே சொன்னாங்க, எப்பா அந்த பாட்டுக்கு ஒரு வல்லமை இருக்கு, காரணம் கர்த்தருடைய கிருபை. அந்த ஊழியரை எல்லா இடத்துலையும் தெரியறதுக்கு அந்த ஒரு பாட்டை அவருக்கு அப்படியே ஸ்டேஜா என்ன பண்ணிட்டாரு, எல்லா இடத்துலையும் கூப்பிடுறாங்க, எல்லா இடத்துலையும் வரவேற்பு. காரணம் யாரு, கர்த்தர் அவரை உயர்த்தும்படியான வைத்த திட்டம். அதுக்கு முன்னால யாருக்கும் எனக்கெல்லாம் தெரியவே செய்யாது. அந்த பாட்டை வெளியே வந்தவர் தான், ஓ இப்படி ஒரு ஊழியக்கார் இப்படி பாட்டு எழுதி இருக்கிறார். அந்த பாட்டு எல்லா இடங்களையும் என்ன கொடுத்துச்சு, வரவேற்பு. புரியுதா? நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, நான் உயர்றதுக்கு இப்படியெல்லாம் போனாதான் உயர முடியும். எல்லா இடத்துலையும் என்னதான் அங்கே முடியும், ஏசுறதும், சிலர் நம்மளை அப்படியே ஒதுக்கி வைக்கிறதும், சிலர் நம்மளை பார்த்தும் பார்க்காதது போல போகிறதும், அது நமக்கு அப்படியே காயம் போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் உயர்த்தணும்னு நினச்சிட்டா அவருக்கு ஒரு நிமிடம் போதும், அது அப்படியே நம்மளை என்ன பண்ணிடும், தூக்கி நிறுத்துவார். அதான் கர்த்தர் நமக்கு தருகிற மேன்மை. அதனால தான் யோசுவாவை குறித்து கர்த்தர் சொல்றாரு. எப்படி சொல்றதுமா, இந்த இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை என்ன பண்ணுவேன், மேன்மைப்படுத்துவேன். ஏன்னா உன்னை லீடர் ஆக்குனதுனால எல்லாருக்கும் என்ன இல்லை, அதுல ஒரு பெரிய திருப்தி இல்லை, ஒரு திருப்தி இல்லை, ஏற்றுக்கொள்ற மனம் இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னோடு இருக்கிறேங்கிறத என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்துவேன். இவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் யோசுவா 1:5 சொல்றான், நான் மோசையோடு எப்படி இருந்து அவன் போற இடம் முழுவதும் அற்புதம் செஞ்சனோ, அவன் கை நீட்ட இடம் முழுவதும் என் மகிமையை வெளிப்படுத்தணும், அப்படி நான் உன்னை கொண்டு என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்துவேன். ஒருவேளை நம்மளை புறக்கணிக்கிறவர்கள் மாத்திரம்தான் சுத்தி இருக்கிறாங்களா, அவங்கள விட்டுருங்க. உங்களை உயர்த்த இயேசு ஒருவர் உங்க கூட இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்த, உங்களை சிறப்படுத்த, எந்தெந்த இடத்துலலாம் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறீங்களோ அந்த எல்லா இடத்திலும் தேவன் உங்களை மேன்மைப்படுத்த அவர் உங்களை மறக்கவில்லை, உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க, யாருமே கண்டுகொள்ளவில்லை, இயேசு கண்டுகொண்டார். யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 5:5. யோவான் 5:5 வாசிங்க. 38 வருஷமா ஒருவன் இருக்கிறான், அவனை யாரும் கண்டுக்கல, யாரும் தேடுவார்ல. அங்க தூதன் வந்து கலக்கும் பொழுது கொண்டு போய் விடுற கால் இல்ல. இயேசு சொல்லுகிறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? அவன் பிரச்சனை சொல்றான், யாருமே இல்லை என்னை கொண்டு போய் விடுறக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, யாருமே இல்லாத அவனை இயேசு தேடுறார். 38 வருஷமா அவன் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கல, எந்திரிச்சு நிக்கல, படுத்து கிடந்துதான் இந்த பதிலை கொடுக்குறான். எப்படிதான் கொடுக்குறான், படுத்து கிடந்து தான் பதில் கொடுக்குறான். அதனால தான் சொன்னார், உன் படுக்கை விட்டு எழுந்துரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான், எல்லாரும் புறக்கணிச்சிருக்கலாம், சிலருடைய வார்த்தை நம்மளுக்கு அப்படி ஒரு காயத்தை கொடுத்துருக்கலாம், சிலருடைய பார்வை நம்மளை அப்படியே ஒதுக்குனது போல இருக்கும். அதனால தான் எப்பவுமே கவனிக்கணும், யாராவது நம்மளை குறை சொல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த விட்டு நீங்கிட்டா தனியாக போய் அழுது விடுவோம், இல்லைன்னா குறை சொன்ன இடத்துல அழ ஆரம்பிச்சிருவோம், வெளியே சிரிச்சிக்குவோம். கண்ணு கலங்குறது அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும். அப்போ கவனிச்சு பாருங்க, அவன் சொல்றான் யாரும் இல்லை. அப்போ அந்த வார்த்தையை அவன் படுத்துக்கிட்டு தான் சொல்றான். எப்படி தான் சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கை விட்டு என்ன பண்ணு. ஒருவேளை ஆண்டவர் சொஸ்தமாக விரும்புகிறாயான்னு கேட்டா இவனுக்கு என்ன தோணிருக்கும், ஒருவேளை ஆண்டவர் காலையில வந்திருக்கிறாரு, இன்னைக்கு நைட்டு என் கூட இருந்து இவரு விடிய காலம் என்ன தூதன் கலக்கும் பொழுது கொண்டு போய் இறக்கி விட்டு என்ன பண்ணிடுவாரு,
சொசமாக்கிடுவார். ஆண்டவர் சொன்னார், அவ்வளோ நேரம்லாம் வேண்டாம், இப்பவுமே நீ என்ன பண்ணு, எழுந்து போ. கர்த்தரை கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கும் அப்படிதாங்க. சில காலங்கள் நாம நினைக்கலாம், இதுதாங்க அந்த நாள், நாம் அற்புதத்தை பெறக்கூடிய நாட்களாய் நமக்கு என்ன பண்ணுவாரு, மாற்றுவார். அதைத்தான் சொல்றார், போதும் நீ இன்னைக்கே என்ன பண்ணு, இப்பவே எழுந்து என்ன பண்ணு, நட. நம்ம வாழ்க்கையிலையும் மற்ற சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி இன்னும் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப தூரம் இருந்தது போல இருக்கலாம். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை தெரியுமா, இப்பவே நீ என்ன பண்ணு, எழுந்து போ. இப்பவே என்ன பண்ணு, எழுந்து போ. நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் அப்படிதான் மறக்கலை, தேடி வந்திருக்கிறார். 38 வருஷமா யாரும் இல்லை, 38 வருஷமா அவனுக்கு உதவி செய்ய வழி இல்லை. அங்கே எல்லாரும் மறந்த சூழ்நிலை தான். ஆனால் இயேசு, அது ஒரு பண்டிகை நாள், யூதர்களுக்கு பண்டிகை. 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், யூதர்களுக்கு பண்டிகை நாள். பண்டிகை நாட்கள்ல இயேசு அந்த 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 38 வருட வியாதியா இருக்கிறவன் என்ன பண்றாரு, அவன் கொடுத்த பதில் கூட எப்படி தெரியுமா, வந்தது இயேசுதான் தெரியாது, இப்ப மாற்ற போறாருன்னு தெரியாது. அவன் எப்படி சொன்னான் தெரியுமா, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. அவன் படுத்து கொண்டே சொன்னான். நம்மளுக்கும் சில வசனம் கிடைக்கும் பொழுது, நான் அவன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு அற்புதம் செய்ய போறேன், நான் உனக்கு மாற்றம் செய்ய போறேங்கிறதுக்கு அவர் சொல்லும் பொழுது நமக்கு நம்பிக்கை இருக்காது. ஒருவேளை அதை சீக்கிரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவார், அதை நிறைவேற்ற போகிறார். அவர் செய்கிற அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், அது கண் இமைக்கும் நேரத்தில் என்ன பண்ணும், இருக்கும். அதை நம்ம கிரகிக்கவே என்ன பண்ண முடியாது. அவ்வளோ அற்புதம் செய்கிறவர் இருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. இங்கே ஒருவரை புறக்கணிக்கப்பட்ட நபர் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார். சங்கீதம் 23:5. நமக்கு தெரிந்த பகுதியை தான் வாசிக்கிறோம். வேகமா வாசிங்க. சங்கீதம் 23:5. இங்க சொல்லப்பட்டிருக்கு, என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி என்ன பண்ணுகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய பாஷையில பந்தி என்று சொன்னால் ஒரு சாப்பிடுகிற ஒரு விருந்து, உபகாரங்கள், ஒரு விருந்தை ஒழுங்கு பண்ணி இருக்கிற அப்படி சொல்லலாம். அன்றைய காலங்களில் தேவனுடைய பந்தி என்று சொல்லப்படும் பொழுது, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர். அங்கே இருக்கிற எல்லா சகோதரர்களும் தகப்பனார்களும் அவர்களை மறந்து விட்டார்கள். சாமுவேல் அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் முழுவதிலும் ஒரே ஒரு தீர்க்கதரிசி இந்த சாமுவேல், உண்மையுள்ள ஒரு சாமுவேல். இந்த சாமுவேல் அந்த வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது அங்க என்ன நடக்குன்னா, அங்க சொல்றாங்க, உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா? அப்பா கிட்ட கேட்கிறாங்க. எல்லாரும் மறந்துட்டாங்க, எல்லாரும் அவனை புறக்கணித்தார்கள், யாரும் அவனை நேசிக்கவில்லை. அந்த இடத்தில் சாமுவேல்கிட்ட சொல்றார், இன்னொரு கேள்வி கேளு, இவன் தான், உடனே என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. அப்போ புறக்கணிக்கப்பட்ட இடத்துல அவனை ஆடுகள் மேய்க்கும்படி எல்லாரும் இராணுவத்தில் அப்படியெல்லாம் பெரிய பெரிய இடத்துல கொண்டு நிறுத்தும் பொழுது அவனை தான் கர்த்தர் என்ன பண்றாரு, ஒன்றுக்கும் உதவாத தேடாத அந்த நபரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சத்துருக்களுக்கு முன்பாக அபிஷேகம். எந்த நபர் புறக்கணித்தார்களோ அங்கதாங்க அந்த அபிஷேகம். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு நம்மளை தேடி நமக்கு கொடுத்த அபிஷேகம், நமக்கு கொடுத்த ஜெப வல்லமை சாதாரண ஒரு நபர் தரலங்க. வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின வல்லமை உள்ள ராஜா நமக்கு தந்திருக்கிறார். அந்த ராஜாவுடைய கைகளில் இருக்கிறோம். அந்த ராஜா நம்மளை நேசிக்கிறவர். அவர் ஒரு நாள் நம்மளை மறக்கிறது இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையில கவனித்து பாருங்க. அவர் 3 முறை என்ன பண்ணுகிறார், அபிஷேகம் பெறுகிறார். அப்ப அந்த 3 முறையின் அபிஷேகம்ங்கிறது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் யோசித்து பாருங்க. முதல்ல சகோதரர்களுக்கு மத்தியில் அபிஷேகம். இந்த அபிஷேகம் பெற்றவர்தான் சிங்கத்தை வீழ்த்தினார். இந்த அபிஷேகம் பெற்றவர்தான் கரடியை ஜெயித்தார். இந்த அபிஷேகம் பெற்றவர்தான் கோலியாத்தை கண்டு நடுங்கின படைகளுக்கு முன்பாக சிங்கிள் மனிதனாய் போய் சொன்ன, இவனை நான் அடிக்கிறேங்க, இவனை நான் ஜெயிக்கிறேன். காரணம், கர்த்தருடைய அந்த அபிஷேகம் பலம் வாய்ந்ததாய் வல்லமையாய் என்ன பண்ணிட்டு காணப்பட்டுட்டு. இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான். நமக்கு கொடுத்த அபிஷேகம் நம்மளை மேன்மைப்படுத்துங்க. நமக்கு கொடுத்த அபிஷேகம், அதனால தான் நம்ம திறமை சில வேளைகளில் மங்க பண்ணலாம். ஆனால் இயேசு தருகிற தாளந்து ஒரு இடத்துலயே நம்மளை வெட்கப்பட்டு போக விடாது, ஒரு இடத்துல வெட்கப்பட்டு போக விடாது. ஏனென்றால் அது தேவனுடைய வல்லமை, நம்மை மேன்மைப்படுத்தும்படியாய் கொடுத்திருக்கிற வல்லமை. அதனால தான் தாவீது ஜோவன்னா அபித்தோப்புலுடைய ஆலோசனை தீர்க்க தரிசனத்துக்கு ஒப்பா இருக்குமா? அந்த ஆலோசனை அபத்தமாகிவிட்டது. அல்லேலூயா,
அவன் அவன் ஆலோசனை எப்படி இருக்கும் தெரியுமா? தீர்க்க தரிசனத்துக்கு இணையா இருக்கும். அவன் சொன்னா அது அப்படியே நடக்கும். இவன் முழங்கால் போடுற அபித்தோப்பலுடைய ஆலோசனை, இந்த அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு முன்பாக உலக தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறவர்களுடைய எண்ணங்கள் பைத்தியமாக்கப்பட்டது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எஸ்தர் ராஜாத்தினுடைய யூதர்களுக்கு விரோதமாய் அவன் ஒரு பெரிய திட்டம் போட்டு வைத்திருக்கிறான். இவர்கள் முழங்கால் படியிட்டார்கள். அவர்களுடைய திட்டங்கள் அப்படியே படிப்படியாய் சரிந்து விட்டது. யாருக்கு ஒரு தூக்குமிடை ஆமான் ஒழுங்கு செய்தானோ அதில் அவனை தூக்கி போட்டார்கள். காரணம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளுடைய அபிஷேகத்திற்கு தேவன் ஒரு விசேஷித்த முகாந்திரம் வைத்திருக்கிறார். அது தலைகுனி அல்ல, மேன்மைப்படுத்த. அல்லேலூயா. நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகமும் அப்படிதான் வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் செபிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:17. இடைவிடாமல் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல். ஒரு மனிதனுடைய அபிஷேகம் ஃபயர் ஆயிக்கொண்டே இருக்கிறதுக்கு இந்த ஜெபம் மிக அவசியமா இருக்கிறது. இந்த ஜெபம் எப்படி இருக்குது? மிக அவசியமா இருக்குது. இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்தும் கேட்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்க ஜெபத்தை எப்படி வைத்திருக்கிறீங்க? உங்க ஜெபத்தை எப்படி வைத்திருக்கிறீங்க? ஆண்டவர் மறக்கல, ஆண்டவர் கைவிடலை. இன்னைக்கும் நமக்கு சில வேளைகள் அழுக வந்துடுது. இன்னைக்கும் சில பிரச்சனை கண்டு அப்படியே முடங்கி போயிடுறோம். என்ன நாம ஒரு பெரிய திறமசாலியா இருந்தாலும் சில வேளைகளில் சிலருடைய வார்த்தை நொடி பொழுதுல நம்மளை காயப்படுத்திடுது, நொடி பொழுதுல நம்மளை அழ வச்சிருது. ஆனா ஆண்டவர் நமக்கு இது எல்லாவற்றையும் ஜெயிக்க ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார், ஜெபம். அதுதான் ஆண்டவருடைய உறவு. ஜெபம் என்பது ஆண்டவரோடு இணையக்கூடிய இடம், திறப்பிலே நிற்கக்கூடிய இடம், அவரோடு இணைந்து அவருடைய வல்லமையை பெறக்கூடிய இடம். ஒரு முறை நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு வரங்கள் எப்படி கிடைக்கும் என்கிறதை குறித்து ஒரு வெளிப்பாடு எனக்கு கொடுத்தார். அப்படின்னா, ஒரு மனிதர், ஒரு கூட்டம், ஒரு 4 பேர் வைங்களாம், ஃபயராக ஜோமன்ட்டே இருக்கிறாங்க. அந்த ஜெபம் போயிட்டே இருக்குது. நான் அடிக்கடி இப்படியெல்லாம் வெளிப்பாடை தெரிஞ்சுக்குவேன். ஒரு வரம் எப்படி ஒரு இடத்துல கிரியை செய்யும், அது எப்படி அந்த அந்த வரத்தின் வல்லமை அந்த நபர்கிட்ட இருந்து எப்படி போகுது, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க விரும்புவேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஃபயராக ஜோம் பண்ணுறாங்க. இங்கே ஜோம் பண்ண உடனே அப்படியே வானம் அவங்களுக்கு திறக்கப்பட்டு அங்கே என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அதாவது வானம் திறக்கப்பட்டு அந்த இடத்துல நான் பார்த்த ஒரு காரியம், அங்கே ஒரு பெரிய ஒரு கதவு திறக்குது. அந்த கதவு திறந்தா உள்ள நிறைய யுத்தத்துக்குரிய ஆயுதங்கள் நிறைய இருக்கிறத பார்க்குறேன். ஆனால் அதுவும் ஒரு நெருப்பை எரிந்து கொண்டு இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறேன். அப்போ அந்த இடத்துல வந்த ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல இந்த ஜெபம் ஃபயர் ஆயிட்டு இப்போ யாரு எனக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க வல்லமை தாங்கங்கிறாங்களோ, அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த யுத்த பண்டக சாலை, அதாவது யுத்த கிடங்குல இருந்து அவனுக்கு அந்த வரங்கள் அங்கிருந்து என்ன பண்ணுது? எப்போ இந்த ஃபயர் ஆனாதான் அந்த கதவே திறக்குது. அல்லேலூயா. இந்த ஃபயர் ஆகும் பொழுது அந்த கதவு திறக்குது. அதனால தான் சொல்றோம் இல்லையா, அன்னைக்கு 1 மணி நேரம் அந்த கூட்டத்தில் ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன நிரப்பினார். அல்லேலூயா. இந்த நிரப்புதலுக்கு அவங்க பரலோகத்தில் ஒரு கதவு என்ன பண்ணணும்? அவனுக்கு திறப்பணும். அந்த வல்லமை ஊற்றுக்கு அங்கே என்ன பண்ணணும்? ஒரு வல்லமை திறக்கணும். இவனுடைய ஜெபம் கடந்து போகும் பொழுதுதான் அங்கே அந்த இது திறந்து சொல்றாரு. இதில் சில பேர் ஜோமனும் மன்றாடி ஜோமனும் எனக்கு ஆத்தும பாரம் தாங்க. அங்கேருந்து அந்த கிருபை வர என்ன பண்ணுது? அவனை நிரப்புது. இந்த ப்ராசஸ் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்போ சும்மா ஒரு 10 நிமிஷம் கேட்குற ஆளுக்கு இது என்ன பண்ணாது? வாய்க்காது. அவன் அதுக்கும் கரையும் செலுத்தணும். அவன் ஒரு 10 நிமிஷம் ஜோமனி தீர்க்க தரிசனம் வரம் பெற்றுக்கிட்டா அந்த வரத்துக்கு அவனுக்கு கனம் செலுத்துவானா? அவனுக்கு அதனுடைய வேல்யூவே என்ன பண்ணாது? தெரியாது. அதை ஈஸியாக என்ன பண்ணிடுவான்? வெற்றுவான். அப்போ நல்லா கவனிங்க. தாவீதுனுடைய ராஜாவுடைய அந்த அபிஷேகமும் சவுளுடைய அபிஷேகம் பார்த்தீங்கன்னா, சவுலை ஈஸியாக உள்ள பகுதிக்குள்ளே வந்தார். ஆனால் தாவீது அபிஷேகம் பெற்று கொஞ்ச நாள் அவர் ஓடினார், ஆடினார், சுத்தினார், பல இடங்களில் அடிபாடு பெற்று தான் என்ன பண்ணுறாரு? முதல் 7 ஆண்டுகளுக்கு யூதர்களுக்கு என்னவா இருக்கிறாரு? ராஜா. தன் சொந்த இனத்துக்கு தாவீது ராஜா. அதன் பின்பு சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவர் யாரு? ராஜா. அப்போ ஒரு கட்டத்தை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ அழகா வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தர் இந்த பாவத்தை தவிர வேற ஒன்னுலையும் தாவீது என்ன கிடையாது? மிஸ்டேக்கே கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஆள். இன்னைக்கும் நம்மகிட்ட ஆண்டவர் சில பலனை பெறுவதற்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்க ஜெபத்தை என்ன பண்ணுங்க?
பெருக பண்ணி கொள்ளுங்க. உங்க ஜெபத்தை என்ன பண்ணுங்க, அதிகரித்து கொள்ளுங்க. ஆண்டவர் இதை உங்களிடத்துல என்ன பண்றாரு, விரும்புறார். நம்ம அப்படியே நம்ம எழுந்து என்ன பண்ண போறோம், ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் உங்க நடுவில் என்ன பண்ண போறாரு, கிரியை செய்ய போகிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. தேவன் நமக்கு நன்மையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு கிருபைகளை வெளிப்படுத்தும்படியான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அப்படியே இயேசுவை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவருடைய கரங்கள் வெளிப்படட்டும், ஆண்டவருடைய நன்மை வெளிப்படட்டும், ஆண்டவருடைய கிருபையின் வல்லமைகள் மகிமை வெளிப்படட்டும். இயேசுவே உங்க இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவருடைய கரங்கள் கிருபைகள் எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. தேவன் நம் மத்தியில வெளிப்படும்படியாக, தேவன் நம்மை பலப்படுத்தும்படியாக, தேவன் கிரியை செய்யும்படியாக ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சொன்ன ஒரு வார்த்தை, உள்ள கைகளில் வரைந்திருக்கிறேன், நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை மறக்கலை. இன்னைக்கு இந்த இடத்துல நிறைய பேர் காயப்பட்டு என்ன செய்யன்னு தெரியாம இருக்கிறீங்க. ஆண்டவரே, இனி நான் எழும்ப முடியுமா, இனி நான் பலப்பட முடியுமா, இதுக்கு மேல தாண்டி என்னால எந்த கஷ்டத்தையும் தாங்க முடியாதே சப்பா, நான் ரொம்ப நொந்து போய் இருக்கிறேன். இப்படி அழுறவங்க இந்த இடத்துல சிலர் உண்டு. யாரும் எனக்கு ஆலோசனை கொடுக்க முடியாதுங்கிற வேதனையில் இருக்கிறவங்க உண்டு. ஆண்டவரை நோக்கி இந்த வேளையில பார்க்க போறீங்க. இயேசு எனக்கு ஆலோசனை கொடுப்பார். இயேசு எனக்கு ஆறுதலையும் பலனையும் கட்டளையிடுவார். இயேசு எனக்கு நன்மையானதை கட்டளையிடுவார். அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி உங்க கவலைகளை சிட்ட வைங்க. 38 வருஷமா யாருமே நினைவு கூறலங்க. உங்களையும் சிலர் மறந்திருக்கலாம், உங்களையும் சிலர் கைவிட்டிருக்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, என்னை மறக்காதவர் நீர் ஆண்டவரே, என்னை மறக்காதவர் நீர் ஆண்டவரே, என்னை மறக்காதவர் நீர் ஆண்டவரே, என்னை மறக்காதவர் நீர் ஆண்டவரே. உங்க இருதயத்தை இயேசுகிட்ட சொல்லுங்க. உங்க இருதயத்தில் இருக்கிற பாரத்தை சொல்லுங்க. இதுல சிலர் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறீங்க. சிலருடைய கவலைக்கு அளவே இல்லை. சிலருடைய வேதனைக்கு கொஞ்ச நாள வேலை பாரத்தோடு இருக்கிறேன் சப்பா. எனக்கு கிருபை காட்டுங்க சப்பா, என்னை கைவிட்டாதீங்க சப்பா. எனக்கு கிருபை, எனக்கு இரக்கங்களை வல்லமைகளை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் என்னை பலப்படுத்தட்டும், ஆண்டவர் என்னை வழி நடத்தட்டும். நான் வெட்கப்பட்ட இடங்கள்ல தேவன் என்னை உயர்த்த அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிக்க முடியாத பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. நான் எப்படி மீண்டும் அந்த பலத்துக்குள்ள கடந்து போவேன் சப்பா, எப்படி கடந்து போவேன்? ஒரு நாள் ஜெபம் பண்ணாலே எனக்கு சந்தோஷமா இருக்கும் சப்பா. இல்லைக்கு என்னால ஜெபிக்க கூட முடியல, உங்க சமூகத்துல கூட வர முடியல. ஆண்டவரே, மேல கிருபை ஊற்றுங்க சப்பா, மேல கிருபை ஊற்றுங்க சப்பா. எதுக்கோ என் இருதயத்தை அடைக்குது. சில வேலைகளை தோணுது, என்ன வாழ்க்கை ஆண்டவரே, எவ்வளவு காலம் நான் கண்ணீரோட இருக்க போறேன்? எனக்கு உதவி செய்க சப்பா, எனக்கு உதவி செய்க சப்பா, எனக்கு உதவி செய்யுங்க சப்பா. ஒவ்வொருவர் அப்படியே இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. உங்க கரங்கள் எனக்கு உங்க கிருபை வெளிப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்பாவுடைய நன்மைகள், அப்பாவுடைய கிருபைகள் எனக்கு வெளிப்படட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, உங்க கிருபைகள் இரக்கங்கள் வெளிப்படட்டும். அப்படியே எல்லாரும் இயேசுவை நோக்கி உங்க நாமம் உயரணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே வலது கரங்களை உயர்த்தி உங்க நாமம் உயரணும். ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே இறங்கணும். இந்த இடத்துல ராஜா இன்னைக்கு உங்களோட பேசும்படியாய் வந்திருக்கிறார். அவருடைய மகிமை உங்களை அப்படியே அனல் மூட்டணும். ஆண்டவரை நோக்கி அப்படியே வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி இயேசுவை பார்த்து அந்த மகிமை உள்ள தேவன் மீண்டும் அந்த பிரசன்னத்தை ஊற்றணும். நீங்க இழந்ததை பெறணும் இன்னைக்கு. யாவே ஹalleluya.
ஏசப்பாட்ட சொல்லுங்க, எனக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. யாவே நான் இழந்ததை மீண்டும் பெற எனக்கு கிருபை காட்டுங்க. ஹalleluya. பெருங்காற்று பெருங்காற்றும் அடங்கி போகும், ஆமென். எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது இயேசுவை பார்த்து கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே எல்லாரும் அப்படியே வலது கரங்களை உயர்த்தி ராஜாவை பார்த்து உயரணும். இயேசுவின் நாமம் உயரணும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே இருதயத்து நாளத்துல இருந்து இயேசுவே இன்னும் சத்தத்தை உயர்த்தி நீங்க மாத்திரம் இணைந்து பாடுங்க. ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்தை அப்படியே மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடிக்கொள்ளட்டும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்க கேபியில் சிங்கத்தின் கபியிலும் ஆமென். எல்லாரும் அப்படியே தேவனுடையத்துல உங்க பாரத்தை இறக்கி வச்சிருங்க. காயப்பட்ட அந்த இருதயம் இன்றைக்கு காயம் கட்டப்படணும். அந்த இருதயத்துல ஒரு புது பலன் உண்டாகணும். அந்த பிரசன்னத்தை ஊற்றும்படியாய் ராஜா உங்க நடுவுல வந்திருக்கிறார். உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. எல்லாரும் மீண்டும் ஒரு விஷயம் கூட இயேசுவே நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி அந்த ராஜாவை கன பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இருதயத்தை பலப்படுத்தட்டும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், ஆமென். ஆண்டவரே என்று உங்க பிரசன்னம் என் இருதயத்தை தேற்றட்டும். அழுது கொண்டிருக்கிற இல்ல கலங்கின சூழ்நிலைகள் எனக்கு மாறட்டும். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவருடைய கிருபை என்னை அப்படியே நிரப்பட்டும். நீங்க எந்த இடத்துல இறங்கி எந்த இடத்துல விழுந்தவங்களா காணப்படுறீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களோ, அதுல தேவன் கிருபை அளிப்பார். தேவன் கிருபை அளிப்பார். யோசேப்புடைய சூழ்நிலை அப்படிதான் இருந்துச்சு. வஸ்திரத்தை உரிக்கப்பட்ட அவமானங்கள். அவன் பலவர்ண அங்கி உடுத்திருந்தான். எல்லா சகோதரருக்கு மத்தியில அவன் உடுத்திருந்த வஸ்திரம் ரொம்ப விசேஷமானது. உருவும் பொழுது அவனுக்கு அழுக வந்திருக்கும். ஆண்டவர் திட்டம் கொடுத்தாரு, குழியில போட்டுட்டாங்களே. ஆண்டவர் திட்டம் கொடுத்தாரு, ஐயோ அடிமையாய் விற்கப்பட்டிருக்கிறேனே. கலங்காதீங்க, இயேசுவுக்கு உங்களை பிடிக்கும். இயேசுவுக்கு உங்களை பிடிக்கும். யார் வெறுத்தாலும் இயேசு வெறுக்கிறதில்ல. யார் கைவிட்டாலும் இயேசு கைவிடுறதில்ல. சிலர் உங்ககிட்ட தகுதி பார்த்து பழகுவாங்க, சிலர் உங்க சூழ்நிலையை பார்த்து பழகுவாங்க. இயேசு மட்டும்தான் சொல்லி இருக்கிறாரு, நீ பாவத்துல இருந்தாலும் உன்னை தேடி வருவேன். அதுல கூட நிறைய பேர் போனாங்க. ஆனா இயேசு சொன்னாரு, சகைவே நான் உன் வீட்டுக்கு வர்ற விரும்புறேன். இவங்க என்கிட்ட ஏதோ ஒரு நன்மைக்கு வந்திருக்கிறாங்க சகையோ, ஆனா நான் உன் கூட வர விரும்புகிறேன். சகைய சொன்னாங்க, ஏசப்பா நான் பாவிப்பா, என் குறைகள் எல்லாம் பண்ணீங்க, யார்ட்டையாவது அநியாயமா வேங்கிற நாளத்தனையா நான் திருப்பி கொடுக்கிறேன். சகை வீட்டுக்கு போறக்கு ஏசு ஆசைப்பட்டார்.
இன்னைக்கு ஒருவேளை நீங்க எல்லாராலையும் புறக்கணிக்கப்படலாம். இயேசு உங்க வீட்டுக்கு வர ஆசைப்படுகிறவர். இயேசுவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இயேசுவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆண்டவரை நோக்கி அப்படியே மகிமைப்படுத்தி, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான வலது கரங்களை உயர்த்தி அந்த சேனைகளின் கர்த்தர் உங்க நடுவுல வெளிப்பட போறார். அவர் உங்களை பலப்படுத்த போகிறார். ராஜாவே என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் இணைந்து சொல்லுங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவர் உங்க நடுவில் வந்திருக்கிறார். உங்களோடு இணைந்த அந்த சோர்வான சூழ்நிலைகள், விழுந்து போன அனுபவங்களை மாற்றும்படியாக ஆண்டவர் உங்க நடுவில் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலனை கட்டளையிடும்படியாய், ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். எல்லாரும் இயேசுவை பார்த்து அப்படியே இருதயத்தின் ஆழத்துல இருந்து உணர்ந்து பாடுங்க. சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மையே ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மையே ஆராதிப்பேன். எல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சிங்காசனத்தில் வெற்றிருக்கிற சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அப்படியே கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க ஒரு 2 நிமிடம் ஆண்டவருடைய பலத்திற்காக, நான் இழந்த அந்த பலன் மீண்டும் என் மேல் ஊற்றப்படணும். ஒவ்வொருவரும் அப்படி எங்கதான் ராஜா கடந்து வந்திருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். இந்த இடத்தின் ஓரத்திலிருந்து ஒரு நெருப்பின் வல்லமை கடந்து வரப்போகிறது. ஆண்டவருடைய பலன் உங்களை நிரப்பும்படியாக, அந்த மகிமையின் பிரசன்னம் உங்களை ஊற்றும்படியாக, இன்றைக்கு அபிஷேகத்தின் அந்த வல்லமை மீண்டும் பெற்றுக்கொள்வது எப்படி என்கிற அந்த வெளிப்பாடை உங்களோடு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். போதாது போதாது, துதிங்க துதிங்க. உங்க நடுவில் இப்பொழுது தூதர்கள் கடந்து வருகிறத பார்க்கிறேன். சில ரதங்கள் மீண்டும் அக்கினி ஆகிறத பார்க்கிறேன். நீங்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஃபயரான அனுபவங்கள், இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக, இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக துதிங்க துதிங்க துதிங்க. இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் நடுவே ஒரு தைல குப்பியோடு கடந்து வந்திருக்கிறது. இது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. போதாது போதாது போதாது, அந்த மகிமை இறங்க ஒப்பு கொடுங்க, அந்த மகிமை இறங்க ஒப்பு கொடுங்க. வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை. அந்த தூதன் உங்கள் நடுவே கடந்து வருகிறான். உங்கள் வஸ்திரங்களில் இருக்கிற தளர்வுகளை களைத்து எரிகிறத பார்க்கிறேன். சிலர் மேல கர்த்தருடைய அக்கினி இறங்குகிற
இறங்குகிறது, அக்னி இறங்குகிறது. புதுப்பிக்கப்படுதல், புதுப்பிக்கப்படுதல். எஸ் ஜீசஸ் லிஷா திடோ ரதிடா லபிடா நஷேபரா கந்தலா திடபோ. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தொடுதல், தொடுதல் உண்டாகிறது. தேவனுடைய வல்லமை அக்னியாய் சிலரை தொடுகிறது. சிலருடைய சரீரங்கள் அந்த மகிமையினால் நிரப்பப்படுகிறத பார்க்கிறேன். வருகிறது, வருகிறது ஒரு கழுகின் வல்லமை, கழுகின் வல்லமை உங்கள் நடுவே கடந்து வருகிறது. துதிங்க, துதிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டப்பட்ட கட்டுகள் அறுக்கப்படத்தக்கதாக, அந்த மந்த சூழ்நிலைகள் எரிக்கப்படத்தக்கதாக. உன் படுக்கை விட்டு எழுந்திரு, உன் படுக்கை விட்டு எழுந்திரு. மனிதர்களை நம்புவது அது நம்முடைய வாழ்க்கையில மேன்மை கொடுக்காது. என் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும், என் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். அந்நிய பாஷை வரங்கள் இருக்கிறவங்க அந்நிய பாஷையில துதிங்க. இந்த வரத்தின் வல்லமை இன்னும் உங்களை நிரப்போம், இந்த வரத்தின் மகிமை உங்களை நிரப்போம். ஜெபத்தை தடை பண்ணுகிற ஆவிகளை கட்டி ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை தடை பண்ணுகிற ஆவிகள் இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, உன் மங்கின நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது, உன் மங்கின நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. இறங்குகிறது, இறங்குகிறது. 3 தூதர்கள் உன்னை சுற்றி நிற்கிற காட்சை பார்க்கிறேன். வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை. தேவ மகிமை. உன் நாவுகள் புதிய பலத்தோடு எழும்புகிறது. ஏசாயா நாவை தொட்ட அதே வல்லமை. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதம் வாய்க்காதே போக. சிலர் உனக்கு ஏதோ சரியில்லை என்று சொல்லுறாங்க, சிலர் அப்படிதான் பார்க்கிறாங்க, அப்படிதான் பார்க்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஞானத்தினால் உன்னை நிரப்பி இருக்கிறேன். ஒரு அக்கினி, ஒரு அக்கினி மீண்டும் கடந்து வருகிறத பார்க்கிறேன், கடந்து வருகிறத பார்க்கிறேன். நீங்க அந்நிய பாஷையில இன்னும் துதிங்க. அது நிரப்போ, அது உங்களை நிரப்போ, அது உங்களை நிரப்போ. சிலருடைய வஸ்திரங்கள் மாறுகிறத பார்க்கிறேன், சிலருடைய வஸ்திரங்கள் மாறுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இது உனக்கு புதிதான கிருபை, புதிதான கிருபை. கலங்காத, உன் பிள்ளைகளை குறித்து கலங்காத. எல்லாருடைய உயர்வுக்கு மத்தியில நான் ஒட்டிங்கி போயிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னோடு இருக்கிற பிள்ளை. அவர்கள் என்னை தேட நேரமில்லை என்று ஓடினார்கள். இவ்வளவு ஜெப கூட்டத்துக்கு போய் உனக்கு என்ன நடக்குது? இவ்வளவு கூட்டத்தில் கலந்து கொண்ட உனக்கு என்ன மாற்றம் கிடைக்குது? கர்த்தர் சொல்லுகிறார், நான் தகப்பன். அவர்களை பார்த்து சொல், நான் நித்திய கிருபை பெற்றவர். என் அப்பா கிட்ட இருந்து கிருபை பெற்றவர். என் அப்பா கிட்ட இருந்து கிருபையை வாங்கி கொண்டேன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. சிங்காசனத்துல விற்றிருக்கிற தேவன் என்னை மறக்கவில்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக, என் எதிரி பெருக பெருக, என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக. எல்லாரும் இயேசுவை பார்த்து, தாவீதினுடைய சூழ்நிலை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பு மாற போகிறது. சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா, அல்லே உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா.
ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? என்னை பலப்படுத்தினதற்காய், என்னை ஸ்திரப்படுத்தினதற்காய், என்னை புதுப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை கர்த்தர் மீண்டும் அக்கினி ஜோலையாய் மாற்றியிருக்கிறார். என் தளர்ந்த பாதைகள் திடப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை மறக்கலை, ஆண்டவர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். உன் இழந்த காரியங்களில் இன்னும் சரி செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை ஒரு நன்மை குறைபடாதபடி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கவலைகள் மாறட்டும், கிருபை உண்டாகட்டும். எங்க வாழ்க்கையில உங்களை தவிர யாரும் எங்களுக்கு நன்மை செய்ய முடியாது. என் கூட இருக்கிறவங்க யாரும் உங்களை புரிஞ்சிக்க முடியாது. இயேசுக்கு மட்டும்தான் உங்களுடைய உணர்வுகளை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவர் நம்முடைய உருவாக்கின தகப்பன், தாயின் கருவுல உருவாக்கினவர். எல்லா இக்கட்டிலையும் அவரே எனக்கு துணை. உங்க பாதத்துல எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபத்துல ஒரு கால குறைந்து போகாத கிருபைகளை கட்டளையிடுங்க. உமோடு நெருங்கி இருக்கிற ஐக்கியத்தை கட்டளையிடும்படி ஆய்ச்சமைக்கிறான். எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். அடிமையை தாழ்த்துகிறேன். அப்பிரயோஜனமான வேலைக்காரன் கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கை செலுத்துகிறோம் என்று இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். പ്രാർത്ഥിക്കാം. ഹല്ലേലൂയ. സൂതരും കർത്താവേ, നല്ലവനും വിശ്വസ്തനും ആരാധനുമായ പിന്നെ കർത്താവേ, നല്ലൊരു കർത്താവെ ആരാധനയും മെസ്സേജും അടിയങ്ങൾ കേൾക്കുവാൻ, കർത്താവെ അങ്ങോട് അടുത്തു വരുവാൻ, കർത്താവ് ഞങ്ങളുടെ കുറവുകളെ അപ്പച്ചൻ്റെ പാദപീഠത്തിൽ വെച്ച് കർത്താവെ അങ്ങയുടെ മാറോട് ചേർക്കുവാൻ ഇടയാക്കിയ സ്തോത്രം കർത്താവെ. ഹല്ലേലൂയ. കർത്താവെ അപ്പച്ചൻ്റെ മഹിമ വെളിപ്പെടണമേ. അടിയങ്ങളെ കർത്താവെ കരത്താൽ താങ്ങിയ സ്തോത്രം. താണുപോയ അടിയങ്ങളെ കർത്താവെ കരം വെച്ച് കർത്താവ് ഉയർത്തിയ സ്തോത്രം. ദൈവമഹിമ വെളിപ്പെടുത്തിയ സ്തോത്രം കർത്താവെ. അടിയങ്ങളുടെ പ്രാർത്ഥന കുറവിനെ മാറ്റിയതിന് സ്തോത്രം കർത്താവെ. ഹല്ലേലൂയ. പ്രാർത്ഥനയിലും അഭിഷേകത്തിലും കത്തിജ്വലിക്കുന്ന തീനാളങ്ങളായ അടിയങ്ങളെ മാറ്റിയതിന് സ്തോത്രം കർത്താവെ. അപ്പച്ചനത് ചെയ്യും. രക്തം കൊണ്ട് മുതിരുടെ യേശുവിൻ്റെ നാമത്തിൽ തന്നെ ആമേൻ. ആത്മാവേ കർത്തരെ സൂത്രേ, മുഴുവൻ വിശുദ്ധ നാമത്തെ സൂത്രേ. ആത്മാവേ കർത്തരെ സൂത്രേ, കർത്തരെ സകല ഉപകാരങ്ങളും മറവാതെ ആമേൻ. ആശീർവാദം പിതാവായ ദൈവത്തിൻ്റെ സ്നേഹവും പുത്രനായ ക്രിസ്തുവിൻ്റെ കൃപയും പരിശുദ്ധാത്മാവിൻ്റെ സഹവാസം കൂട്ടായ്മയും നമ്മോടും നാം ചെയ്ത എല്ലാ കാര്യങ്ങളോടും എന്നേക്കെപ്പോഴും ഉണ്ടായിരിക്കട്ടെ. ആമേൻ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ആമേൻ. കർത്താവേ